அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த வருடத்தில் மிகவும் அற்புதமான மாற்றங்களை இந்த வருடம் அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த வருடத்தின் துவக்கத்தில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய குரு பகவான் மே மாதத்தில் கர்மஸ்தானத்தில் நுழைகிறார். அதற்கு பிறகு அக்டோபர் மாதத்தில் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் அதிசார பயிற்சியாக. பிறகு வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் கர்மஸ்தானமாகிய 10ல் அமர்கிறாருங்க. முழு சுபகிரகமான குரு மிக வலுவாக 9, 10, 11 ஆகிய இடங்களை வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணம் உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. குரு பகவான் மே 5ஆம் தேதி முதலே சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். மே 11ஆம் தேதி முதல் முழுமையாக தொழில் ஸ்தானத்தில் அமரப்போகிறார். எனவே தொழில் ரீதியான அதிரடியான வளர்ச்சிகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். எதிர்பாராத பதவி உயர்வு, நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவை கிடைப்பதோடு புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க போகிறது. இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும், தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் கைகூடும். ஏனென்றால் குருபார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 2, 4, 6 ஆகிய இடங்களில் பதிவது மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கு நிச்சயமாக அடித்தளமிடுகிறது. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். இந்த தருணத்தில் புதிதாக வீடு கட்டுதல், நிலம் வாங்குதல் போன்ற பணிகள் மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக அமையும். வீடு பழுதுபார்த்தல் உள்ளிட்ட முயற்சிகளும் நீங்கள் எடுத்தபடியே சிறப்பாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது கருத்து வேறுபாடுகள் நீங்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். ஆரோக்கிய தொல்லைகள் சீராக கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. குரு பகவான் கர்மஸ்தானத்தில் வலம் வருவதை காட்டிலும் அதிசார பயிற்சியாக 8/10/2025 முதல் உச்சம் பெறுகிறார் லாபத்தில். எனவே அங்கு அவர் சஞ்சரிக்கும் போது மிக பெரிய அளவில் உறவுகள் பலப்படும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக முக்கிய முடிவுகளை எடுப்பதோடு கன்னிராசிக்காரர்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்க போகிறது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான சந்தர்ப்பத்தையும் சந்திக்க முடியும். லாபஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் தொட்டகாரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் அடுக்கடுக்காக பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் வருடத்தின் துவக்கத்தில் 9ல் வலம் வருகிறார். அவரின் சுப பார்வை ஜென்மராசிக்குள் கிடைப்பதால் தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும். அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் நவம்பர் 18ஆம் தேதியிலிருந்து வலுவாக மார்ச் 18ஆம் தேதி வரை வக்ரகதியில் வலம் வருகிறார். அந்த காலகட்டமும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் பல்வேறு வகையான தோஷங்களை விலக்கி வக்ர இயக்கத்தில் திரும்பக்கூடிய அதிசார இயக்கத்திலும் வலம் வரக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் குரு பகவான் தோஷமற்றவராக இருக்கிறார். அவருக்கு பெரிய அளவில் வக்ர இயக்கமும் அதிசார இயக்கமும் பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் இந்த தருணத்தில் தொடர்ந்து பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை நிச்சயமாக குரு வக்ரகதியில் வலம் வந்தாலும் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். சரியாக கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கணிதத்தின்படி சப்தமஸ்தானத்தில் நுழைந்து விட்டார். ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படிதான் 6ல் ஆட்சி பலம் பெற்று வருகிறார். ஆனால் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026ஆம் வருடத்தில் முழுமையாக சப்தமத்தில் நுழைகிறாருங்க. சனி பகவான் 5 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியான சனி 7ஆம் இடத்திற்குள் வருவது, கண்டச்சனியாக அமர்வது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே சற்று கவனத்துடன் இருங்க. ஆனால் இந்த வருடத்தில் பெரும்பாலும் அவர் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 6ல் தான் வலம் வருவதால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. இந்த வருடத்தின் இறுதியில் இருந்து சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. அது மட்டுமல்லாது சனி பகவானினுடைய பார்வையும் ஜென்மராசி 4 மற்றும் 9ஆம் இடத்தில் பதிவதால் இந்த தருணத்தில் பெரிய அளவில் தொல்லைகள் வராது என்றாலும் கூட சிறு சிறு பிரச்சனைகள் வந்த வண்ணமாக தான் இருக்கும். அவற்றை திறன்பட எதிர்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். எனவே மனம் சோர்ந்து விடாமல் அத்தனை பணிகளையும் திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்க. உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு எவ்விதமான தடையும் சிக்கலும் இன்றி நிறைவாக கைகூடுங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எவ்விதமான தடையும்
தயக்கமின்றி உங்களை தேடி வரும். உங்களது உழைப்பிற்கேற்ற பலன் கிடைப்பதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரிய தடை நிறைந்த பணிகளாக இருந்தாலும் கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். சனி பகவான் திருக்கணிதத்தின்படியும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் வக்ரகதியில் வலம் வருகிறார். அந்த நேரங்களும் மிக சிறப்பான நன்மையை தான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் அண்டச்சனியாக இருப்பதை காட்டிலும் அவர் வக்ரம் பெறுவதால் மிக வலுவாக யோகஸ்தானத்தையும் பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் நோக்கி நகரப் போகிறார். எனவே ஒரு வகையில் நல்ல நன்மை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. எனவே பல்வேறு வகையான தடைகளை விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதோடு இந்த தருணத்தில் தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோக ரீதியான அதிரடியான வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் கன்னிராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தொட்ட காரியம் அனைத்தும் உறுதியாக வெற்றி பெறும். இந்த தருணத்தில் உங்களுடைய பெயரிலே சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும். குடும்ப உறவுகளை கையாளக்கூடிய வகையில் மிக நேர்த்தியாக கைதேர்ந்த பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு பெண்மணிகளுக்கு உண்டு. எனவே கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிறைவாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வருடம் துவங்கிய சில தினங்களிலே ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சி நடைபெறுகிறது. ஜென்மத்தை விட்டு கேது விலகி விரயத்தில் நுழைகிறார். ராகு மிக வலுவாக சப்தமஸ்தானத்தை விட்டு விலகி ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி முதல் யோகஸ்தானமாகிய 6ல் அமர்கிறாருங்க. பொருளாதார நிறைவு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பல வருடங்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான ஏக்கங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தீரும். கடன் சார்ந்த தொல்லைகள் குறையும். விரய செலவுகள் அதிகரித்தாலும் சுப விரயமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை கேது உறுதிப்படுத்துகிறார். எனவே பல்வேறு வகையான சுப விரயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த வேளையில் செவ்வாய் பல இடங்களை வலு சேர்க்க போகிறாருங்க. முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், ராசியின் அதிபதியான புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகநிலைகள் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வர போகின்றன. அதே போன்று சந்திரனும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் இந்த கிரகநிலைகள் துரிதமான மாற்றத்தை சந்திப்பதால் சில நேரங்களில் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் சில நேரங்களில் மந்தமான சூழலும் நிலவுவதற்கான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் மிக பெரிய அளவிலான சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியங்களை கூட உறுதியாகவே தகர்த்தறிந்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த தமிழ் புத்தாண்டான விசுவாவசு வருடம் துவங்கிய தருணத்திலிருந்து தொடர்ந்து 9 வாரங்கள் அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் மிக பெரிய அளவிலான தடை தாமதம் சிக்கல் போன்றவை முற்றிலுமாக தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதம் கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.